பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், என்னை தாங்கினது கர்த்தருடைய கரம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் விழித்திருக்கும் போது கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உறங்கும் போது நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும். அவ்வளவு ஆழமான ஒரு அன்பு, இல்லை என்றால் ஆழமான ஒரு உறவு முறை தாவீதுக்கும் கர்த்தருக்குமான ஒரு உறவு அப்படியாய் காணப்பட்டது. ஆதலால் தான் அவன் சொல்லுகிறான், நான் உறங்கும் போது நான் உறங்கிற்று விழிக்கும் போது என்னை தாங்கினது என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என்னுடைய சகோதரன் அல்ல, இல்லை என்றால் காட்டு மிருகங்கள் அல்ல எனக்கு பாதுகாப்பு, இல்லை என்றால் வீட்டில் உள்ளவர்கள் அல்ல பாதுகாப்பு, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும். காரணம், அதற்கு அடுத்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறது. அதற்கு அடுத்துள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாருங்கள், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஏன் நான் பயப்பட தேவையில்லை? கர்த்தர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன் நிம்மதியா என்று சொல்லி அந்த இடத்திலே தாவீது தன்னை பாதுகாக்கிற ஒரு தேவன், நம்மை பாதுகாக்கிற அந்த ரட்சிப்பின் கண்மலை, நாம் நம்பி இருக்கிற கோட்டை அவர் என்பது இந்த வேதத்திலிருந்து ஆழமாய் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து என்னை சுற்றிலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படியான வேதனையான அனுபவம் இருக்கிறது, இல்லை என்றால் இப்படியான ஒரு சுகவீனம் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அதுபோல தாவீது சொன்னது போல சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். காரணம், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் என்னை தாங்குகிறபடியினால் கோதுமையும் திராட்சை ரசமும், இல்லைன்னா தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருந்த காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை உங்கள் தந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். சத்துருங்களை விட்டு ஓடி போவார். காரணம், நாம் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த வேதத்தின் ஓரோ வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதாய், அது வல்லமை உள்ளதாய், தீமைகளை வேறறுக்க கூடியதாய் நீங்கள் அறிக்கையிடும் போது உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாற்றப்படுகிறது. இன்றைக்கு அறிக்கையிடுங்கள், கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீர், நான் பயப்படேன், 10,000 பேருக்கும் நான் பயப்படேன், கர்த்தரனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.